ஹாய் காய்ஸ், இந்த சேனலோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டு செய்திகளை சிம்பிளான முறையில் தமிழில் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்றது மட்டும்தான். இதில் அதிகமாக ஃபுட்பால் அப்புறம் கிரிக்கெட் கண்டென்ட் மட்டும் தான் இருக்க போது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நடக்கிற FIFA வேர்ல்டு கப் 2026 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, செமிஃபைனலில் ஃப்ரான்ஸும் ஸ்பெயினும் விளையாட போகிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க ஆதி காலத்துலேருந்து 38 மேட்ச் விளையாண்டுருக்கிறாங்க. அதில் 13 மேட்ச் ஃப்ரான்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. 18 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் வின் பண்ணியிருக்காங்க. 7 மேட்ச் ட்ரா ஆயிருக்குது. இந்த டீமும் ரீசெண்டாக விளையாண்ட மேட்ச் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2021 நேஷன்ஸ் லீக்ல ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா 2-1 ஃப்ரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. 2024 ஹீரோ கப்பு நாக் அவுட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 2-1 ஸ்பெயின் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2025 நேஷன்ஸ் லீக்ல செமிஃபைனலில் பெனால்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 5-4 அப்படின்னு ஸ்பெயின் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் மேட்ச் நடக்க போகுது. மோஸ்ட்டாக வந்து ஃபேவர் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் ஃப்ரான்ஸ் வின் பண்ணால் நல்லா இருக்கும்னு இன்னொரு பக்கம் எனக்கு தோணுது. ஃப்ரான்ஸோட அட்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிளே, எம்பாப்பே, ஒலிசே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சளைச்சவங்களில் ஸ்பெயினோட டிஃபென்ஸ் அதோட ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்பெயினோட டிஃபென்ஸில் லப்போர்ட்டே, குக்குரெல்லா அவங்களாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட கோல் கீப்பரும் அருமையாக பண்ணிகிட்டு இருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃப்ரான்ஸ் இந்த வேர்ல்டு கப்பில் 2 கோல் கன்சீட் பண்ணியிருக்காங்க. ஒன்று செனிகலோட, இன்னொன்று நார்வே கூட. ஆனால் ஸ்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக குவார்டர் ஃபைனல் நடந்த பெல்ஜியத்து கூட மட்டும் தான் ஒரு கோல் வாங்கியிருக்கிறாங்க. மற்றபடி அவங்கள எதிர்த்து இந்த 2026 வேர்ல்டு கப்பில் யாருமே கோல் அடிக்கல. ஸோ 2 டீமே எதுக்குமே சளைச்சதில்லை. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக ஃப்ரான்ஸ் வின் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் ஸ்பெயின் சைடு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. எதாக இருந்தாலும் நைட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். நாளைக்கு காலையில் நள்ளிரவு 12:30 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்த்துட்டு என்னன்றது அப்டேட்டே கொடுக்குறேன்.